ஸ்ரீலங்கா படையினர் வசமிருந்த காணிகளில் 92% மேற்பட்ட காணிகள் கடந்த 12ஆம் தேதியாகும் போது விடுவித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 40வது கூட்டத்தொடரில் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன தெரிவித்திருந்தார். அத்துடன் மீதமாக உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்கப் போவதில்லை என்றும், நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்காக படையினர் தொடர்ந்தும் அந்த காணிகளை வைத்திருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனினும் காணி விடுவிப்பு தொடர்பான ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பனவினால் ஐநாவில் கூறப்பட்ட தரவு உண்மைக்கு புறம்பானது என தமிழர் மரபுரிமை பேரவை சமர்ப்பித்த புள்ளி விவரங்களுடனான அறிக்கையில் தெரிய வந்திருக்கின்றது. இந்த பொய்யான புள்ளி விவரங்களின் பின்னணி குறித்து ஐபிசி தமிழுக்கு வழங்கிய விசேட செவ்வியில் கருத்து வெளியிட்ட தமிழர் மரபுரிமை பேரவையின் இணைத் தலைவர் விஜயகுமார் நவநீதன் வடபகுதியில் மக்களின் வாழ்வாதாரங்களையும் படையினர் தன்வசம் வைத்துள்ளதாக குறிப்பிட்டார். நிலங்களை ஆக்கிரமிப்பது என்பதற்கு அப்பால் தமிழர் தாயகத்திலே தொடர்ந்தும் ஒரு இராணுவ பிரசன்னத்தை வைத்திருப்பதனூடாக உளவியல் ரீதியாக தமிழ் மக்களை தொடர்ந்து அழுத்தங்கள் வைத்திருப்பது ஒன்று. இரண்டாவது, ஏற்கனவே நாங்கள் பல தடவை ஐநாவிலும் வேறு பல சர்வதேச அமைப்புகளிடம் முறையிடுவது போல ஒரு திட்டமிடப்பட்ட ரீதியிலே கட்டமைக்கப்பட்ட முறையிலே எங்களுடைய இனத்தினுடைய இனப்பெரம்பல் மாற்றியமைக்கப்படுகின்ற ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மகாவலி திட்டத்தினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற சிங்கள குடியேற்றங்கள், பௌத்த மயமாக்கல் செயற்பாடுகள் மற்றும் தமிழர்களுடைய பொருளாதாரத்தை மெல்லப்படுத்துகின்ற செயற்பாடுகள் ஊடாக மேற்கொள்ளப்படுகின்ற சிங்களமயமாக்கலை பாதுகாக்கின்ற அல்லது சிங்கள குடியேற்றங்களை பாதுகாக்கின்ற எதிர்காலத்திலே தமிழரை தொடர்ந்து மலினப்படுத்துகின்ற செயற்பாடுகளுக்கான ஒரு கருவியாகவே அல்லது பாதுகாப்பு ஊடகமாகவே இராணுவ பிரசன்னத்தை இலங்கை அரசாங்கம் வைத்திருக்கின்றது. குறிப்பாக என்னால் சொல்ல முடியும், இன்று வடபகுதியிலே கிட்டத்தட்ட 14 பண்ணைகள், எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான பண்ணைகள் இராணுவத்தால் நடத்தப்படுகின்றது. இராணுவத்தினால் சிகை அலங்கரிப்பு நிலையங்கள் நடத்தப்படுகின்றது. ஆக தமிழர்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்களுடைய இருப்பையும் அடையாளத்தையும் இல்லாத ஒழிக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளை இராணுவத்தினூடாக இலங்கை அரசாங்கம் செய்து வருகின்றது. மறுமுனையிலே சர்வதேசத்துக்கு இராணுவத்தினுடைய பிடியிருந்த நிலங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதனூடாக வடக்கிலே இராணுவ பிரசன்னம் குறைக்கப்பட்டிருக்கின்ற செய்தியை சொல்ல முனைகின்றது. ஆனால் அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. இராணுவ பிரசன்னத்திலே வடக்கிலே எந்த விதமான மாற்றமும் இடம்பெறவில்லை. ஒரு சில காணிகள் விடுவிப்பது என்பது இராணுவ பிரசன்னம் குறைந்ததாக ஆகாது. இராணுவத்தை தொடர்ந்தும் வைத்திருப்பதனூடாக தமிழர்களை தொடர்ந்தும் ஒரு ஆண்டான் அடிமை முறையிலே தங்களுடைய ஆதிக்கத்திற்கு வைத்திருக்கின்ற ஒரு நிலைமையை இலங்கை அரசாங்கம் விரும்புகின்றது.